பிரதமராக 3வது முறையாக பதவியேற்ற பின் முதலாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய மோடி, பிரதமரின் யூடியூப் பக்கத்தில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியை பிரம்மாண்ட திரைகளில் கண்ட மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில முதலமைச்சர்கள். நாட்டு மக்கள் அனைவரும் அவரவர் தாயுடன் இணைந்தோ அல்லது அவர்களின் பெயரிலோ மரக்கன்றுகள் நடுமாறு பிரதமர் மோடி அழைப்பு. உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று தொடங்கப்பட்ட தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தில் தம்முடன் இணையுமாறு மனதின் குரல் நிகழ்ச்சியில் வலியுறுத்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியமைக்க தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக நாட்டு மக்களுக்கு நன்றி கூறினார் பிரதமர் மோடி. அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை தேர்தலில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. 26 மாத பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் ஓய்வு பெற்றார் ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே. டெல்லியில் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக பதவியேற்றார் ஜெனரல் உபேந்திர திவேதி. 40 ஆண்டு காலமாக ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி பரம் விசிஷ்ட் உள்ளிட்ட பதக்கங்களை பெற்றவர். கடலூரில் அதிமுக பிரமுகரை படுகொலை செய்தவர்களை துரிதமாக கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மக்கள் எப்போதும் அச்சத்துடனே நடமாடும் அளவிற்கு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்படும் என்பதை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். ஏற்கனவே ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று வந்த முதலமைச்சர் எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்தார் என்றும் கேள்வி. ஏற்கனவே அவர் ஸ்பெயினுக்கு போனாரு, அதனுடைய முதலீடு என்னாச்சுன்றது இன்னைக்கு வரலாம் தெரியல. அதுக்கு முன்னாடி போன ட்ரிப்பினுடைய முதலீடுகள் இன்னும் ஒன்றும் வந்து சேரல. இங்கிருந்து பல நிறுவனங்கள் இவங்க வந்த பிறகு மூடிட்டு வெளிநாடுகளுக்கு போனது தான் நடந்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு அவர் எதற்காக போகிறார் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எத்தனை நிறுவனங்களை சந்திக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எத்தனை நிறுவனங்களுடைய முதலீடுகளை இங்கே கொண்டு வரார்கள் என்று வெளிப்படையாக அறிவித்து அதனுடைய எக்ஸிஸ்டிங், அதாவது அவங்க வந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடெல்லாம் ஒரு வெளிப்படையாக அறிவிக்கும் பொழுது தான் அதனுடைய செயல்பாடு அல்லது அதனுடைய பயன் நமக்கு தெரிய வரும். டாஸ்மாக் மதுவின் தரம் குறித்து அமைச்சர் துரைமுருகன் கூறியது உண்மைதான் என அண்ணாமலை கருத்து. தரமற்ற மதுவால் தான் பலர் கஞ்சா கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்வதாகவும் குற்றச்சாட்டு. தண்ணீரை போலதான் டாஸ்மார்க்ல ஒரு குவார்டர் பாட்டிலோ ஒரு ஹாஃப் பாட்டிலோ விற்கிறாங்க. குவாலிட்டி சரியா இருக்கு, அது யாருமே பார்க்கறது இல்லை, தர்மத்துக்கு விற்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் டாஸ்மார்க் மக்களை குடிக்க அடிமையாக்குது, இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல, எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதில் இல்லை அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போறாங்க. அதனால் துரைமுருகன் இதை நகைச்சுவா சொல்லி இருந்தாலும் கூட அது உண்மை. இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு. சென்னையில் அடிப்படை சுகாதாரம் அதல பாதாளத்தில் உள்ளதாக அண்ணாமலை விமர்சனம். சுகாதாரமின்மையால் சென்னையில் எத்தனையோ பேர் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. எத்தனையோ பேர் எத்தனையோ நோயில மாட்டி இருக்கின்றார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை காரணம் அடிப்படை சுகாதாரம் என்பது அங்கு அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இது சட்டப்பேரவையில் இதை பற்றி விவாதம் நடப்பது கிடையாது, இதை பற்றி சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது. இதை தவிர எல்லாமே திமுக அரசுல பேசுவோம். ஈரோடு, தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ நடத்திய சோதனையில் 2 பேர் கைது, முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். தடை செய்யப்பட்ட ஹிஜ்புத் தாக்கர் இயக்கத்திற்கு இளைஞர்களை மூளைச்சலவை செய்து சேர்க்க முயன்ற புகாரில் நடவடிக்கை. தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய திட்டங்களில் வீடுகளை பெற ஆதார் எண் கட்டாயம் என அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. ஆதார் எண் பெறும் வரை பான் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்டவற்றை அளிக்கலாம் என்றும் விளக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு 10 நாட்களே உள்ள நிலையில் தேர்தல் விதிமீறல்கள் மற்றும் வன்முறைகளை திமுகவினர் கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. தேர்தல் அதிகாரி சந்திரசேகரை விடுவித்து அவருக்கு பதில் வெளிமாநில அதிகாரியை நியமிக்குமாறும் வலியுறுத்தல். சென்னை அண்ணா நகரில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் ஒன்று கூடி நடனமாடி உற்சாகம்.
கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்குமாறு வலியுறுத்தியதாக தகவல். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகம் கர்நாடகா இடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த மத்திய அரசு முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நீட் தேர்வை ஆன்லைனில் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை மத்திய அரசு ஆய்வு செய்வதாக தகவல். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட புகார்கள் எழுந்த நிலையில் தேர்வு முறையை மாற்ற பரிசீலனை. அகமதாபாத்தில் கொட்டிய மழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. குஜராத்தில் 5 நாட்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம். மும்பையில் கொந்தளிப்புடன் காணப்பட்ட மரைன் டிரைவ் கடற்கரை. விடுமுறை தினத்தில் 3 கிலோமீட்டர் நீள நடைபாதையில் திரண்டு வேடிக்கை பார்த்த மக்கள். குஜராத், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழையால் சாலைகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. உத்தரப்பிரதேசத்தின் மொராதாபாத்தில் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் படகுகளில் பயணிக்கும் மக்கள். ஈரான் அதிபர் தேர்தலில் எந்த வேட்பாளரும் 50% வாக்குகளை பெற தவறியதால் ஜூலை 5ஆம் தேதி மீண்டும் தேர்தல் அறிவிப்பு. பதிவான வாக்குகளில் முதல் 2 இடங்களை பிடித்த வேட்பாளர்களில் ஒருவரை தேர்வு செய்ய ஏற்பாடு. T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்தினார் பிரதமர் மோடி. இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அளித்த பங்களிப்பையும் பாராட்டினார். விராட் கோலி, ரோஹித் சர்மாவை தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜாவும் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. T20 உலக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற கனவு நிறைவேறியதாகவும் ரசிகர்களின் ஆதரவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் வலைத்தளத்தில் கருத்து பதிவு. இந்திய கிரிக்கெட் அணிக்கு பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து வாழ்த்து. ஜெர்மனியில் இருந்தபடி சமூக வலைத்தளம் வாயிலாக பாராட்டு. We all saw the match together. And it was a great win for India. And I think I congratulate the whole Indian team.